ஷார்ப்பாக 4 மணிக்கு எழுந்தாச்சுங்க. சண்டே ஒரு நாள் தான் தூங்கலாம், பட் இருந்தாலும் நம்ம கோல் நம்ம தான் முடிக்கணும். 365 days ஒர்க் அவுட் சேலஞ்சில் டே 119 250 கிலோமீட்டர் 30 days சேலஞ்சில் இன்னைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஈஸி ரன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. குடுக்குன்னு எழுதாச்சு, காலை கடன்லாம் முடிச்சாச்சு, பட்டு வாட்ச் எல்லாம் கட்டிட்டு கீழே இறங்கிட்டேன். ஸோ நானே ஒரு பிளாக் காஃபியை ப்ரிப்பேர் பண்ணேன், போட்டேன். ஸோ அதை அப்படி குடிச்சேன். அதுக்கப்புறமேட்டு ஷூலாம் மாட்டிட்டு கரெக்டாக வீட்டு வாசலேருந்து ஒரு 5 கிலோ கார் எடுத்துட்டு கிளம்பின தம்பியோட. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் தான், சுவாமி சிவானந்த சாலை. ஸோ ஸ்பாட்டை ரீச் ஆயாச்சு, காரை வரமாக பார்க் பண்ணிட்டு ஒரு மொபிலிட்டியை பண்ணிட்டு கரெக்டாக 5:40 அப்படியே ஸ்லோவாக ரன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா, ஈஸி ரன் தான் பிளான் பண்ணேன். 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும், அவள் தான். அப்படியே ஜாலியாக ஓட ஆரம்பித்தேன். ஸோ அதே ரோடுக்குள்ள ஒரு 6 கிலோமீட்டர் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு 6 கிலோமீட்டர் முடிஞ்சோன்னு ஒரு 6வது கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி தம்பி ஒருத்தன் பாக்ஸர் என் கூட வந்தான், மணி. ஸோ அவன் கூட சேர்ந்து அப்படியே ஒரு 4 கிலோமீட்டர் அப்படியே மூச்சை போட்டு ஓடிட்டு அப்படியே தீவுத்தொடரில் சுற்ற போட்டோம். நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து அப்படியே சுற்றி தீவுத்தொடரில் சுற்றி லைக் என்னது அந்த இதெல்லாம் இருக்குல்ல பொருட்காட்சியெல்லாம், அப்படியே அதெல்லாம் ஒரு சுற்றி கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் முடிச்சு திரும்பி விழுந்தாரிப்பட்ட வெயில் வேற போட்டு நம்மளை உருக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்துட்டான் மச்சான். இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கிஸ் அக்கெல்லாம் போட்டு அப்படியே கரெக்டாக வந்து ஸ்பாட்டில் முடிச்சுடுவாங்க. ரன்னை முடிவு பண்ணதே சொட்டு தான், அங்கேயே சொட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கூட ஒரு சில ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துட்டு டேவை தரமாக முடிச்சுட்டு நீங்களும் முடிச்சுக்கலாம்.